வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, நாடியும் தசாபுத்தியும் ஜாதக விளக்கம். செவ்வாய் தசை என்ன செய்தது, ஒரு ஜாதகம் விளக்கம் போட்டு அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை எந்த மாதிரி அவருக்கு விளைவுகளை உண்டு பண்ணிச்சு, எப்படி உண்டு பண்ணிச்சு, ஏன் அவர் இப்படி நடந்து கொண்டார் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். திரையில் தெரிகிற இந்த ஜாதகரை பாருங்கள். கன்னி லக்கணம், லக்கணத்திலே சந்திரன், சனி, புதன், துலாமல செவ்வாய், மகரத்தில் கேது, கடகத்தில் சுக்கிரன், ராகு, சிம்மத்தில் சூரியன், குரு, இப்படி அமைஞ்சிருக்கிற இந்த ஜாதகர் இது ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுது கல்வியில் தடை, கல்வியை தொடர முடியாத தன்மை, கல்வியை இழந்து வீட்டை விட்டு ஓடி போகிறது, அந்த 7 ஆண்டுகளும் வீணாக கழிந்து மறுபடியும் ராகு தசையில் அவர் மறுபடியும் பழைய நிலைக்கு தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றி அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கையை தொடர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. அந்த நடுவில் தொக்க அந்த ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, நடுவில் ஒரு பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி, நடுவில் இந்த செவ்வாய் தசை 7 ஆண்டுகள் அவருக்கு ஏன், எப்படி, எதனால் இந்த சோதனைகள்லாம் அப்படின்னா, எப்பொழுதுமே கோச்சார கிரகங்கள் தற்போது பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற கிரகங்கள் பிறப்பு ஜாதகத்தை எந்த அளவுக்கு தூண்டுதோ அதன் அடிப்படையில் தான் நாடி ஜோதிடம் பலன் முழுமையாக எடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் தசை 7 ஆண்டுகள் பயணம் பண்ணும்போது அவர் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். அந்த படிப்பை சரியான முறையில் தொடர முடியாத, வீட்டை விட்டு விரக்தி மனப்பான்மை, தன்னை சுற்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு, யார் மேலேயும் பற்று இல்லாத, வீட்டின் மேலே பற்று இல்லாத, குடும்ப வாழ்க்கையின் மீது பற்று இல்லாத அவர் படிப்பை தொடர முடியாமல் வெளியூருக்கு போய்ட்டுறார். அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அப்புறம் மறுபடியும் வரார். இந்த செவ்வாய் தசை ஏன் இப்படி இவருக்கு செஞ்சது அப்படின்னா, கால புருஷ தத்துவத்தின்படி நாடி ஜோதிடத்தில் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற செவ்வாய் அவர் எப்படி அமர்ந்திருக்கிறான்னா, சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். எப்பொழுதுமே நாடி ஜோதிடம் துல்லியமாக பலன் வருவதற்கு என்ன காரணம்னா, வளிமண்டலத்தில் அது கிரகம் வைட்டத்தில் அது மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த வளம் கொண்டிருக்கிற அந்த கிரகங்களினுடைய அடிப்படையில் நாம் பூமியிலிருந்து அந்த கிரகங்களினுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்றதை வைத்து தான் நம்ம ஜாதகம் எழுதி அந்த அடிப்படையில் பார்க்குறோம். 360 டிகிரி கோணத்தில் 27 நட்சத்திரங்கள் வழியாக ராசிகள் 30 டிகிரியாக பிரித்து எந்த நட்சத்திரத்து மேலே எந்த கிரகம் பயணம் பண்ணுதுன்றதை ஜாதகம் தெளிவாக நம்ம எழுதுகிறோம். அதனுடைய அடிப்படையில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை சேரும் பொழுது யோகம்னு சொல்கிறோம். சேருதல் தான் யோகம். அதுதான் நம்ம பிறப்பு ஜாதகத்தினுடைய பலன்கள் அவருக்கு வருது. இவருக்கு செவ்வாய் தசை போயிட்டுருக்கு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்றால் ஆடம்பரம், சுகம், இல்லற வாழ்க்கை, மனைவி, காதல். சுக்கிரன் என்றாலே ஆடம்பரமாக தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வது, லக்ஸுரியான வாழ்க்கை, கற்பனையான வாழ்க்கை, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விரும்பும் அந்த 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர், 7ஆம் இடம்ன்றது நண்பர்கள், 7ஆம் இடம்ன்றது சமூகம். இந்த விஷயத்தை அந்த இடத்துல உட்காந்துருக்கிற செவ்வாய், கால புருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய்னா சாதாரணம் கிடையாது. செவ்வாய் வைத்து தான் ஒரு மனிதனுடைய ஜாதக பலனே அப்பில் போகிறதும் டவுனில் போகிறதும் மிக துல்லியமாக நம்ம சொல்ல முடியும். எப்படின்னா, செவ்வாய் உடலுக்கு அதிபதி. நாடி ஜோதிடத்தில் மற்ற கிரகங்கள் ஒவ்வொன்றுத்துக்கு உறவை சொல்லும். செவ்வாய் என்றது அந்த ஜாதகரின் உடற்கூறு அமைப்பு, தலை முதல் கால் வரை. அந்த உடற்கூறு அமைப்பு ஏன் அந்த இடத்துல வைக்கிறான்னா, தலை செவ்வாய் மேஷம், அந்தரங்க உறுப்பு 8ஆம் வீடு விருச்சிக வீடு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதனுடைய தலை முதல் கால் வரை அந்த இடத்துல தான் குண்டலினி சக்தியை இறைவன் வைத்து படைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் குழந்தையினுடைய உற்பத்தி அமைப்பை ரகசியமான இடம். அதை தான் அந்தரங்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான செவ்வாய்
அட்டம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள், அதுக்கு அதிபதியான செவ்வாய் தசை போகும் பொழுது இவருக்கு பாருங்கள், சுவாதி நட்சத்திரத்தில், சுவாதி என்றால் சனியினுடைய கருமப்பதிவை சொல்லும். இங்கே ஏங்க டிஎன்ஏ எடுத்துகிட்டு வரீங்கன்னா, டிஎன்ஏவும் மிக துல்லியமாக இதனுடைய வழியில் பயணம் பண்ணுது. இந்த சுவாதி நட்சத்திரம் சனியினுடைய வினைப்பயனை எனர்ஜியை வாங்கி இருக்கிற அந்த செவ்வாய் அடுத்து யாரை தொடுதுன்னா கேதுவை தொடுது. கேது எங்கே இருக்கிறாரு? மகரத்தில் இருக்கிறார். மகரம் எங்கே இருக்குது? 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு. அதில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அவிட்ட நட்சத்திரம் சனியினுடைய எனர்ஜி, சனி கர்மான்னு சொல்லுவாங்க அதை. அப்போ செவ்வாய் கேதுவை தொடுவதால் தன்னுடைய மனம் கெட்டு குழப்பத்தில் காதல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அது கொடுக்கும். யார்? எந்த ஒரு கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ இருக்கோ அதனுடைய அடுத்த கிரகமாக கேதுவை தொட்டால், கேது என்றால் பற்றற்ற நிலை, விரக்தி மனப்பான்மை. முதல்ல கேதுனா முதல்ல பிரிக்கிறது. எது மேலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அதை முதல்ல கட் பண்ணும். 1 2 கட் பண்ண 3 விஷயத்தில் கட் பண்ணும். 3 பகுதியாக கட் பண்ணும். ஏன்னா 3 நட்சத்திரம் இருக்குது ஒரு ராசியில். அப்படி அந்த கேதுவை இந்த செவ்வாய் 7 ஆண்டுகளும் கேதுவை தொட்டு பயணம் பண்ணி கொண்டு அதனுடைய தசாபுத்தி நடக்கிறதுனால கண்டிப்பாக 7 ஆண்டுகளும் அந்த விரக்தியே, அந்த மனப்பான்மையிலே அந்த ஜாதகர் நகர்ந்திருப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. சில செவ்வாயில் செவ்வாய் புத்தி, செவ்வாயில் ராகு புத்தி, செவ்வாயில் குரு புத்தி, செவ்வாயில் சனி புத்தி, செவ்வாயில் புதன் புத்தி, செவ்வாயில் கேது புத்தி வரும். அது வச்சு செஞ்சுருக்கோம். அதுலேயும் சும்மா செஞ்சுருக்காது. அப்புறம் சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தியோட முடியுது. 7 ஆண்டுகள் செவ்வாய் தசை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்திகள் மேக்சிமம் சுக்கிரனுக்கு தான் கொஞ்சம் அதிகமான மாதங்கள் எடுத்துப்பார். மீதி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். 1 வருடம், 12 மாதம், 13 மாதம் அப்படியே முடிஞ்சிடும். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகத்தினுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அடுத்து தொடக்கூடிய கிரகத்தினுடைய அதிபதி அந்த அமைப்பு, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, அதனுடைய அடிப்படையில் தான் அந்த ஜாதகருக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்குதுன்றத நம்ம நாடியும் தசாபுத்தியும் எவ்வளவு துல்லியமான பலன்கள். சரிங்க ஐயா, இதை இப்படி எடுத்துக்கிறீங்க, இதுக்கு போயிட்டு நீங்கள் திதி யோகம் காரணம் எடுத்து பார்த்தாலும் சரியாக இருக்கும். உங்களுடைய கோச்சார கிரகங்கள் நகர்ந்து வரும்பொழுது உங்களுடைய கோச்சார கிரகங்களும் பிறப்பு ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தாலும் சரியாக வரும். உங்களுடைய தசா புத்தியும் நாடியினுடைய விதியின்படி அடுத்து தசாநாதன் புத்திநாதன் யாரை தொடுகின்றார், யாரோட சேர்க்கை பெறுகின்றார், அவருடைய நின்ற வீடு என்ன, அவர் ஏறிய நட்சத்திரம் என்னன்றதை பார்த்தாலும் எந்த விதத்தில் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் ஜாதகனுடைய நிலைப்பாட்டை அந்த தசாநாதனும் புத்திநாதனும் செல்கின்ற பாதையில் யாருனுடைய அடிப்படையில் அவர் விளங்குகின்றார் என்றதை அதி அற்புதமாக காலத்தை சொல்லும். இப்போ அந்த நேரத்தில் குருவும் சனியும் கோச்சாரத்தில் எங்கே பயணம் பண்ணுறாங்கன்னா, விருச்சிகத்தில் பயணம் பண்ணுறார் குரு, சனி கும்பத்தில் பயணம் பண்ணுறார். இந்த ராகு கேதுக்குனுடைய ஒரு பாட்டு சொல்லுவாங்கள்ல, ராகு கேது ஒரு பகுதியில் நிற்கிது, வலது பக்கத்தில் எல்லா கிரகம் இருக்குது, இடது பக்கத்தில் எந்த கிரகமும் இல்லை. அந்த இடது பக்கத்தில் எந்த கிரகமும் இல்லாத சைடில் குருவோ சனியோ பயணம் பண்ணும்போது ஜாதகருக்கு எவ்வித நற்பலன்களையும் அவர் விளைவிப்பதில்லை, சோபிப்பதில்லை. ஏன்னா எந்த ஒரு நற்செயலையும் அவ்வளோ கொடுக்கறது கிடையாது. அவர் அடுத்தது ராகு கேதுக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை செய்வார். ஏன்னா பொதுவாகவே அதுக்கு தான் ஜாதகத்தில் கிரகங்கள் கலைஞ்சி இருக்கணும். ராகு கேதுக்களுடைய பிடியில் மாட்டாமல் என்ன பண்ணணும், 2 பக்கமும் கிரகங்கள் இருந்தால் 2 பக்கமும் குருவும் சனியும் பயணம் பண்ணும்போது அவரவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமைகளை வாரி விதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எப்படி நடவுக்கு நம்ம நெல்லை வாரி விதைச்சா அட்டகாசமாக முளைச்சி அதை எடுத்து நடவு நட்டு அதன் மூலிமா வெள்ளாமை எடுக்கிறாங்களோ, அதுபோல் கிரகங்கள் நல்லா பரப்பி எல்லா கட்டங்களிலும் கிரகம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஜாதகர்களாக காணப்படுவார்கள். அதில் ஒரு சில ஜாதகங்கள் அவரவர்களுடைய கிரகங்களுடைய தசா புத்தி அவர் அடுத்து யாரை தொடுகின்றார், யாரோட சேர்க்கை பெறுகின்றார், அதனுடைய அடிப்படையில் சில பேருக்கு யாருக்காவது கடினமான போராட்டமான சில சிக்கல்கள் இருக்கும். கிரகங்கள் பூத்தார் போல் பூ பூத்த மாதிரி இருந்தால் கூட ஒரு சில பேரை வாட்டி வதைக்கும். ஆனால் அந்த கிரகம் எப்படியாவது ஒரு காலகட்டத்தில் முன்னேறும்.
ஆனால் ராகு கேதுக்கள் ஒரு சைடில் கிரகங்களும் இன்னொரு சைடில் கிரகங்கள் இல்லாமல் இருந்து அதில் குருவும் சனியும் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிற சைடில் போகும்போது ஜாதகருக்கு எவ்வித நற்பலன்களும் ஏற்படாது. அதில் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது ஐடியல் ஜோன் சொல்லுவாங்க. ஆக்ஷன் ஜோனுன்றது வீட்டுக்குள்ளே இருக்கிற கிரகங்களுடைய ஆக்ஷன் ஜோன். கிரகங்களே இல்லாத ஒரு பகுதி ஐடியல் ஜோன். ஐடியல் ஜோனில் குருவும் சனியும் பயணம் பண்ணிகிட்டு இருக்க பார்த்து சில நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பார். திருமணம், வீடு, வண்டி, வாகனம் அனைத்தும் செய்து கொடுப்பார். செய்தாலும் அது நிலைப்பதில்லை. அது அப்படி வந்த வழியே திரும்பி போயிடும். செவுத்தில் அடிச்ச பந்து மாதிரி அப்படியே வேகமாக அடித்தவங்க கைக்கே போயிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிடும். இதுவே கிரகங்கள் இருக்கும் சைடில் குருவோ சனியோ பயணம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகர் உயர்நிலையை அடைகின்றார். கேட்ட பொருட்கள் அவர் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் நினைச்ச நிலம், சொத்து, வண்டி, வாகனம், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு எதை பெற்றாலும் அது அவர்களிருந்து தட்டி பறிக்க முடியாது. இதுதான் ராகு கேதுக்கள் ஒரு சைடில் விளிம்பில் இருந்து அதை தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய வளிமண்டலத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ஜாதகர் பிறக்கின்றார். இந்த அமைப்பில் தான் பிறக்கணும், இந்த அமைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னா. அதாவது ஒரு நாடகத்தில் சொல்லுவாங்க, நாம் என்ன வேஷம் போட்டு வந்திருக்கிறோமோ அந்த வேஷத்தை முழுமையாக திருப்தியாக சரியாக செய்யும் பட்சத்தில் இறைவன் அதற்கேற்றார் போல் பரிசுகள் கொடுப்பார். இந்த இறைவன் என்றது யாருன்னா பிரபஞ்சம். பிரபஞ்சம் யாருக்கும் கோல் வச்சுக்கிட்டு இங்கே போயிட்டு இப்படி செய்ய, அங்கே போயிட்டு அப்படி செய்யுன்னு சொல்வதில்லை. அதுவாக எல்லாருடைய இணைப்பும் அவர் கையில் இருக்கும். நாம் அதுபடி தான் அந்த கயிற்று அவர் எவ்வளோ நீளம் விடுறாரோ அவ்வளோ நீளத்துக்கு தான் நம்ம ஓடி ஆடி ஆட்டங்களை ஆட முடியும், நாடகங்கள் நடிக்க முடியும். அதுக்கு மேலெலாம் நடிக்கவே முடியாது. அதனால தான் பிரபஞ்சம் ஒரு கட்டமைப்பில் தனக்கு மீறிய சக்தி இயங்கிக்கிட்டு இருக்குதுன்றத தெளிவாக தெரியும். அப்போ இந்த ஜாதகர் செவ்வாய் திசையில் ஜொலிக்க முடியாத போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அவரை அடுத்து கேதுவை தொடுகின்றார். கேது அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கின்றார். அவர் காலபுருஷனுக்கு 10ல் அமைந்திருக்கிறார். 10 என்றால் கர்ம வினையை அனுபவிச்சே ஆகணும், இது அவர் செய்தே ஆகணும் அப்படின்ற சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி செயல்களை செய்து விட்டார். இதுவே வேறு கிரக நட்சத்திரத்தில் கேது இருந்து இப்போ ஒரு உத்திராட நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரமோ இருந்து அதனுடைய விளைபாடுகள் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் எப்பொழுதுமே எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் எந்த ஒரு செயல்பாடுகளை எடுத்தாலும் யார் உட்கார்ந்திருக்கார், எப்படி இருக்கார், எந்த பயணத்தில் யாரை தொடுகின்றார் என்ற நிதர்சனமாக சரியாக பார்க்கும் பட்சத்தில் சரியான சொல்யூஷனாக சரியான பதில் அவருக்கு வழங்கப்படுகிறது. இந்த நாடியும் தசாபுத்தியும் என்ற விளக்கத்தில் இந்த ஜாதகம் விளக்கம் உங்களுக்கு கொடுத்தது போதுமானதாக இருக்கும்ன்றது நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்வோடு அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த கிரகங்களை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.